வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி. நான் கோகிலா. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமண சமயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகேங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பல வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம தரக்கூடிய வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு வினாடியுமே உங்களோட வெற்றியை நீங்களே வேணான்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சரிங்கம்மா, இப்போ சமண சமயம் யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னா நம்ம தெரியும், மகாவீரர் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லலாம். இவர் சமண சமயத்தை தோற்றுவிதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மீதான ஒரு நம்பிக்கைகள், சடங்குகள் அதெல்லாம் யாருக்கு ஈடுபாடு இருக்காதுன்னா மகாவீரரானவருக்கு ஈடுபாடு இருக்காது. அதனால என்ன பண்றாரு, அவர் சமண சமயத்துக்கு மாற ஆரம்பிப்பாரு. அது காலகட்டம் தான். அதை தொடர்ந்து இப்ப நம்ம சமண சமயத்தை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சமண சமயத்தை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஜெயினிசம் அப்படின்னு சொல்லலாம். இது தோற்றுவித்த தெரியும், மாவீரர் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கிலீஷ்ல வரக்கூடிய ஜெயினிசம், அதுல ஜெயின் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும், வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் உண்டு. சரிங்களா? சரி, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வர்த்தமானவர், அவருடைய பெயர் என்ன? வர்த்தமானவர். அதற்கு என்ன பொருள் அப்படின்னா செழிப்புன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா பீகாரில் உள்ள குந்தி கிராமம் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணிருப்பாரு, மகாவீரர் பிறந்திருப்பாரு. சரிங்களாமா? அடுத்தது சரி, அவருடைய பெற்றோர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் அப்படின்றது அவருடைய அப்பா பெயர், திரிசாலா அப்படின்றது அவங்க அம்மா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவர் மனைவியோட பெயர் பாத்தீங்கன்னா யசோதா அப்படின்னு சொல்லலாம். மகள் அனோஜா அப்படின்றவங்க இருக்காங்க. சரிங்களா? இவர் ஆக மொத்தம் திருமண வாழ்க்கையை வாழ்ந்து அவரோட குடும்ப நிலைகள்லாம் தாண்டி என்ன பண்ணிருப்பாரு, சமண சமயத்துக்கு மாற ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவாமா? அடுத்தது பார்க்கலாம். சரி, இவர் எங்க தவம் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய 30 வயசுக்கு அப்புறம் தான் அவர் சமண சமயத்தை தாண்டி போக ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாம தவம் எங்க புரிஞ்சிருப்பாரு அப்படின்னா சால மரத்துக்கடியில தான் அவர் தவம் புரிய ஆரம்பிச்சிருப்பாரு. தவம் புரிஞ்சு எத்தனை வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு அந்த முக்கிய நிலை அப்படின்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னா 12 ஆண்டுகள் கழிச்சுதான் நம்ம மகாவீரர் முக்தி அடைய ஆரம்பிப்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவர் தான் 24வது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்தங்கரர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம பிறவி பெருங்கடலை கூட தாண்டக்கூடிய அளவுக்கு முக்தி அடைஞ்சவங்க அப்படின்றவங்க தான் நம்ம தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்றோம். சரி, மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர் அப்படின்னா முதலாவது தீர்த்தங்கரர் யாரு அப்படின்னா ரிஷபதேவர்னு சொல்லலாம். 23வது தீர்த்தங்கரர் யாருன்னா பாசவநாதர் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு குறிப்பு பாத்தீங்கன்னா மகாவீரருக்கு சமண சமயத்துல போவதற்கான ஈர்ப்பு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா பார்சவநாதர் அப்படின்ற அந்த துறவிக்கிட்டு இருந்தா இவருக்கான அந்த ஈர்ப்பானது வந்திருக்கும் அப்படின்ற கருத்தும் உண்டு. சரிங்களா? சரிம்மா, மகாவீரர் எங்க இறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாரில் உள்ள பாவபுரி என்னும் இடத்துல தான் அவர் இறந்திருப்பாரு. எப்ப இறந்திருப்பாரு அப்படின்னா தன்னுடைய துறவு வாழ்க்கையை தொடர்ந்து அவர் 30 ஆண்டுகள் என்னதான் பண்ணியிருப்பாரு அப்படின்னா பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த சமயத்தை பத்தி பரப்ப ஆரம்பிச்சிருப்பாரு. சமண சமயத்தை பத்தி பரப்ப 30 ஆண்டுகள் அவர் எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 72வது வயசுல தான் அவர் என்ன ஆயிருப்பாருன்னா இறந்திருப்பாரு. எங்க இறந்திருப்பாரு? பீகாரில் உள்ள பாவபுரி என்னும் இடத்துலதான் அவர் இறந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சமண சமயம் கூறுகின்ற 3 கருத்துக்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா திரிரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. திரிரத்னா அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லமா நல்ல செயல், நல்ல அறிவு, நல்ல நம்பிக்கை. இந்த 3 குறிக்கோளை தான் சமண சமயமானது பின்பற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 2 பிளவுகள் என்னென்ன இருந்துச்சு சமண சமயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு திகேம்பரர், இன்னொன்னு சுவதேம்பரர். திகேம்பரர்னா என்ன அப்படின்னா அவங்க திசையை ஆடையா கட்டிக்கிட்டவங்க தான் திகேம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சுவதேம்பரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெந்நீர் ஆடைகளை மட்டும் உடுத்தக்கூடிய துறவிகள் சுவதேம்பரர் என்ற வரிசையில அடங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாமா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா 2011 மக்கள் தொகையோட கணக்கெடுப்புல இந்தியாவில் இன்னும் சமணர்கள் எத்தனை பேர் வாழ்றாங்க அப்படின்னா 0.12% சமணர்கள் இன்னும் இந்த இந்தியாவில் வாழ்றாங்க அப்படின்ற கணக்கெடுப்புப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம சமண சமய மாநாடுகள் இதுவரைக்கும் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னா 2 மாநாடுகள் நடந்திருக்கு. ஒண்ணு பாடாலி புத்திரத்துல நடந்திருக்கு, இன்னொன்னு மாநாடு ஸ்ரீ வல்லபி என்ற 2 இடங்கள்ல இந்த 2 மாநாடுகள் நடந்திருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சமண சமயத்தில் இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிம்சை, சத்தியம், அஷ்கேயம்,
அபிக்கிரகம், பிரம்மச்சாரியம். ஓகேவா? நமக்கு தெரியும் அகிம்சை அப்படின்னா என்ன, உண்மையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்றது அகிம்சை. அது மட்டும் இல்லாம சத்தியம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், உண்மையை மட்டும்தான் பேசக்கூடியவங்க. அஸ்கேயம் அப்படின்னா பிறகு பொருளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, போட்டி பொறாமைகள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. அபிக்கிரகம், மற்றவங்களோட பொருளை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற கெட்ட எண்ணங்களை நம்ம பறிச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம லாஸ்டா பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியம், எல்லாத்துக்குமே தெரியும் துறவில் இருக்கக்கூடிய மாணவ பருவத்தை பத்தி சொல்லக்கூடியதான் பிரம்மச்சாரியம் அப்படின்றாங்க. ஓகேவாமா? சரி, முக்கிய கட்டிடக்கலையை பத்தி சொல்லணும் அப்படின்னா சோழனி மன்னன் கொண்டு வந்த பில்வாரா கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் உள்ள பில்வாரா கோவில வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டா கூட பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சாமுண்டராஜா கொண்டு வந்த சிரவணபெலகுலா, கர்நாடகாவில் உள்ள சிரவணபெலகுலா அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், மௌரியர்ல இருந்து வந்த முதல் மௌரியர் யாரு அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆட்சியோட முடிவுலாம் என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட ஆட்சியோட முடிஞ்சு போற காலகட்டத்திலலாம் பத்ரபாகு அப்படின்ற சொல்லக்கூடிய சமண துறவியோட உதவியோட தான் என்ன பண்ணிருப்பாரு, உண்ணா நோன்பிருந்து சிரவணபெலகுலாவில் வந்து அடைக்கலம் பெற்று தன்னோட உயிரை இந்த கோவிலேயே வந்து விட்டுருப்பார். இந்த கோவிலோட சிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா கோமதேஸ்வரர் அப்படின்ற பெயரும் வந்து சிரவணபெலகுலாவில் உள்ள கடவுளுக்கு வந்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? சரி, தமிழ்நாட்டில் வந்து சமண சமயம் எங்கெல்லாம் பரவுச்சு, எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா பல மன்னர்கள் தாக்கப்பட்டது. முக்கியமானவங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க, அரிகேசரி மாரவர்மன் என்று சொல்லக்கூடிய மன்னனை வந்து இவர் வந்து சைவத்தை சேர்ந்தவர். ஆனா என்ன பண்ணுவார், சமணத்துல ஒரு ஈடுபாடு கொண்டு அதுல போயிடுவார். ஆனா அவர் யாரை திருப்பி சைவத்துக்கே கொண்டு வருவா அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் போய் அவங்க கூட்டிட்டு வருவாங்க. இதுல வந்து 8000 சமணத்தை வந்து கழுவேற்றம் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கருத்துமே இதுல இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய மன்னனை திருநாவுக்கரசரான அவர் வந்து இல்லப்பா இதெல்லாம் ஆகாது, நீங்க வாங்க சைவத்துக்குன்னு சொல்லி அவங்கள மனம் மாற்றி திரும்ப என்ன பண்ணிருப்பாங்க, சைவத்துக்கே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? சரிம்மா, சமண சமயத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் எதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், வளையாபதி, சீவக சிந்தாமணி, யாப்பெருங்காப்பியம், நன்னூல், நாலடியார், பழமொழி 400 இந்த அனைத்து நூல்களும் வந்து சமண சமயத்தை பத்தி நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. ஓகேவா? சரிம்மா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து இன்னும் விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் மொபைலோட நிப்பாட்டிடாதீங்க, கண்டிப்பா எங்க அகாடமிக்கு நேர்ல வந்து பாருங்க. சரிங்களா? எங்களோட அகாடமில நிறைய கோச்சிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிப்பா அதை விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாப்டரை பத்தினா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து நாங்க அப்லோட் பண்ற இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.